அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மரீனா ஸ்கொயர் அப்டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் வாய்மூல வினா நேரத்தில் அமைதியின்மை. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கருப்பு யூலை நினைவு தினம் அனுஷ்டிப்பு. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் இன்று 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம். சர்வதேச ரீதியில் சாதனை புரிந்த மன்னார் புனித சவேரியார் ஆண்கள் தேசிய பாடசாலை மாணவர்கள் கௌரவிப்பு. தேசபந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கு நாடாளுமன்ற பெரும்பான்மை அவசியம் என சபாநாயகர் தெரிவிப்பு. தோட்ட நிறுவனங்களுடன் அரசாங்கம் உடன்படிக்கை வைத்துள்ளதா என வே. ராதாகிருஷ்ணன் கேள்வி. தொடர்வது முதன்மை செய்தி. இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் வாய்மூல வினா நேரத்தில் அமைதியின்மை ஏற்பட்டது. தலதா மாளிகைக்கு முன்பாக மூடப்பட்டுள்ள வீதி தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி கவிரத்ன எழுப்பிய கேள்வியை தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் அமைதியின்மை ஏற்பட்டது. நாடாளுமன்றம் இன்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் கூடியது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி கவிரத்ன பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் வாய்மூல கேள்வியை தொடுத்திருந்தார். இதன்போதே நாடாளுமன்றத்தில் அமைதியின்மை ஏற்பட்டது. தலதா மாளிகை மீதான விடுதலை புலிகள் நடாத்திய தாக்குதலின் பின்னர் குறித்த பகுதியின் வீதி மூடப்பட்டது. தற்போது வடபகுதியில் உள்ள பல வீதிகள் திறக்கப்படுவதுடன் காணிகளும் விடுவிக்கப்படுகின்றன. தலதா மாளிகைக்கு முன்பாக உள்ள வீதி இன்று வரை வாகன போக்குவரத்துக்காக திறக்கப்படாமல் உள்ளமையானது கண்டி நகரின் வழி மாசடைவுக்கு பாரிய அளவில் பங்களிப்பதாக சுற்றாடல் ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நாட்டில் தற்பொழுது பரவலாக துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெறும் நிலையில் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என அரசாங்கம் கூறுகின்றது. இதன்போது குறுக்கிட்ட சபாநாயகர் சுற்றி வளைக்காமல் கேள்வியை மட்டும் கேட்குமாறு அறிவுறுத்தினார். அதனை அடுத்து கருத்து வெளியிட்ட ரோகிணி கவிரத்ன இந்த விடயங்களை விவரிக்காமல் கேள்விகளை எழுப்ப முடியாது என தெரிவித்தார். எனினும் சபாநாயகர் தொடர்ந்தும் குறுக்கிட்டதால் வாயை மூடிக்கொண்டு தாம் கூறுபவைகளை செவிமடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி கவிரத்ன தெரிவித்ததை அடுத்து நாடாளுமன்றத்தில் அமைதியின்மை ஏற்பட்டது. அதன்போது சபாநாயகர் சபை நாகரிகத்துடன் கருத்துக்களை வெளியிடுமாறு எச்சரித்த நிலையில் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரதி அமைச்சருமான மஹிந்த ஜெயசிங்க ரோஹிணி கவிரத்னவின் கருத்துக்கு கண்டனம் வெளியிட்டதுடன் அதனை மீளப் பெறுமாறு கோரியிருந்தார். இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்தும் அமைதியின்மை நிலவியது. எவ்வாறாயினும் தலதா மாளிகைக்கு முன்பாக உள்ள வீதி மீள திறக்கப்படாமைக்கு காரணம் என்னவென ரோஹிணி கவிரத்ன வினவியிருந்தார். அத்துடன் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என்றால் தலதா மாளிகைக்கு முன்பாக மூடப்பட்டுள்ள வீதியை அரசாங்கம் திறக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். அதற்கு பதிலளித்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறித்த வீதி மூடப்பட்டு 36 ஆண்டுகள் ஆகின்றமையினால் போலீசாரிடம் அது தொடர்பாக போதிய தகவல்கள் இல்லை என தெரிவித்தார்.
පොලිසිය වාර්තා කරලා තියෙනවා. ඒක තමයි தர்த்தය. அதனை அடுத்து இரண்டாவது வாய்மூல வினாவை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர எழுப்பியிருந்தார். தலதா மாளிகை மீதான தாக்குதல் தொடர்பான விடயங்களை குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர அது பற்றிய போதிய தகவல்கள் உள்ளதாகவும் முறையாக தேடி அறியுமாறும் தெரிவித்துக் கொள்ள விரும்புவதாக குறிப்பிட்டார். அதேவேளை கொலைக்காரர்களின் மகளும் தனியார் வதைகூடங்களை வைத்திருந்தவர்களும் எதிர்க்கட்சியில் இருப்பதாக சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். அதனை அடுத்து கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர எவரையும் குறிவைத்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியாது என குறிப்பிட்டார். அதற்கு பதிலளித்த சபை முதல்வர் 80களின் இறுதியில் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தவர்களே வதைக்கூடங்களை நடத்தி சென்றனர். நாம் உயிருடனேயே இருக்கின்றோம். அவ்வாறானவர்களின் பெயரை குறிப்பிடுவது மட்டுமல்ல, விசாரணைகளை முன்னெடுத்து அவர்களை கைது செய்து வழக்கம் தொடருவோம் எனவும் குறிப்பிட்டார். ரணில் விக்ரமசிங்கே பதில் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் பிறப்பித்த அவசரகால சட்ட விதிமுறைகளின் ஊடாக அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உயர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. 2022 ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி அப்போதைய பதில் ஜனாதிபதியாக செயற்பட்ட ரணில் விக்ரமசிங்கவினால் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நாடளாவிய ரீதியில் பிரகடனப்படுத்தப்பட்ட அவசரகால சட்ட விதிமுறைகளால் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு 2 கீழ் பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பிறப்பித்த அவசரகால சட்டம் தன்னிச்சையான மற்றும் செல்லுபடி ஆகாதவை என உயர் நீதிமன்றத்தின் 3 அடங்கிய நீதியரசர்கள் ஆயத்தின் பெரும்பான்மையான நீதியரசர்கள் தீர்ப்பளித்தனர். இருப்பினும் 3 நீதியரசர்களில் ஒருவரான அர்ஜுன ஒபேசேகர தனது தீர்ப்பை வழங்கும் போது பதில் ஜனாதிபதியான அவசரகால சட்ட பிரகடனம் அடிப்படை மனித உரிமைகளை மீறவில்லை என அறிவித்துள்ளார். கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் அதிகாரப்பூர்வ கொள்கை ஆவணமே அவசியம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மின்னணு விளக்க உரை ஊடாக கல்வி மறுசீரமைப்புகளை விளக்கும் முயற்சி தவறான விடயமாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் இன்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் கூடியது. இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். பிசினஸ் கமிட்டி එකේ සාකච්ඡාවක් කැඳවලා එතනදී எனது கோரிக்கை எளிமையானது. கல்வி சீரமைப்பு பற்றி சரியான எழுத்துப்பூர்வமான ஆவணம் வழங்கப்பட வேண்டும். எதிர்க்கட்சி மற்றும் அரசியல் கட்சிகளிடம் ஆலோசனை எடுக்காமலே பவர் பாயிண்ட் ஊடாக கல்வி மறுசீரமைப்புகளை விளக்கும் முயற்சி தவறான விடயமாகும். பவர் பாயிண்ட் விளக்கவுரை ஒன்றை அடிப்படையாக கொண்டு நாம் கல்வி சீரமைப்பை விவாதிக்க முடியாது. அது கல்விக்கே கொடுக்கும் அவமதிப்பாக இருக்கும். இது ஒரு நாள் விவாதத்திற்கு உரியதல்ல. குறைந்தபட்சம் 3 நாட்கள் தேவைப்படுகின்றது. அரசும் எதிர்க்கட்சியும் தங்களது கருத்துக்களை முறையாக முன்வைக்க வேண்டும். අඩුම ගානේ හෙට දවසේ මේ විවාදය පවත්වන්නට නම් මේ රජය මේ අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණ පිළිබඳව විධිමත් පත්‍රිකාවක් ඉදිරිපත් කරන්නට ඕන. ඒ පත්‍රිකාව කේන්ද්‍රගත කරගෙන ඒ දවල පත්‍රිකාව කේන්ද්‍රගත කරගෙන අපිට මේ විවාදය ක්‍රියාත්මක කරන්න පුළුවන්. அதற்கு பதிலளித்த சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க අපි සාකච්ඡා කළා. ஒயிட் பேப்பர் என்பது பழைய கால இங்கிலாந்து நாடாளுமன்ற நடைமுறையாகும். தற்போது டிஜிட்டல் யுகமாகும். அதனால் பவர் பாயிண்ட் அல்லது வேறு வடிவங்களில் வழங்குவது தவறல்ல. அரசாங்கம் தற்போதைய கல்வி சீரமைப்புகளை மக்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் விவாதித்து வருகின்றது. ஜனவரி 1ஆம் தேதிக்கு முன்னதாக இறுதி திட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். ඊළඟ පියවර ලෙස ජනතාව දැනුවත් කිරීමට එක අවස්ථාවක් ලෙස තමයි අපි හෙට දිනේදී යෝජිත අධ්‍යාපන ප්‍රතිසංස්කරණ පිළිබඳව පාර්ලිමේන්තුවේ ගරු මන්ත්‍රීතුමාලට පක්ෂ විපක්ෂ අවස්ථාවක් ලබා දීලා තිබෙනවා. அதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த சபாநாயகர் අපි ඊයේ බිස්නස් කමිටියේ நேற்று நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவில் இந்த விவாதம் குறித்து முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அதற்கேற்ப நாளை கல்வி மறுசீரமைப்பு விவாதம் நடைபெறும். இது ஒரு முடிவான ஆவணமல்ல என்பதை அரசாங்கம் ஏற்கின்றது. தொடர்ந்து விவாதிக்கலாம். කමිටියේ කතා වෙලා තීරණයක් ගත්තා. මෙතන විවාදයක් නෑ ගරු විපක්ෂ නායකතුමා. විපක්ෂය හෙට අපේ විවාදයට යමු. கருப்புயூலை நினைவு தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் கருப்புயூலை நினைவு தினம் இன்று உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது.
பல்கலைக்கழக பிரதான வளாகத்தில் கருப்பு யூலை நினைவுருவப் படத்திற்கு மாணவர்களால் அகவணக்கம் செலுத்தப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்போது பல்கலைக்கழக மாணவர்கள் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். 1983 ஜூலையில் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பான நினைவுரையும் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இன்று 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள 2 மனித புதைகுழிகளில் இருந்து இன்று 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் காப்பு போன்ற வளையம் மற்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அந்த வகையில் கடந்த 3 நாட்களில் 20 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 2 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. தடயவியல் அகழ்வாயுத்தளம் இலக்கம் 1 மற்றும் தடயவியல் அகழ்வாயுத்தளம் இலக்கம் 2 என நீதிமன்றால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. 2ஆம் கட்ட பணிகளுக்காக 45 நாட்கள் நீதிமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று 18வது நாளாக அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்ற நீதிவான் ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா, சட்ட வைத்திய அதிகாரி சல்லையா பிரணவன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை விரிவுரையாளர்கள், தொல்லியல் துறை மாணவர்களின் பங்களிப்புடன் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த அகழ்வு பணியின் போது புதிதாக 5 மனித ஓட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 3 நாள் அகழ்வின் போதும் மொத்தமாக 20 மண்டையோட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதுவரை 2 மண்டையோட்டு தொகுதிகள் ஆழ்ந்தெடுக்கப்பட்டன. மொத்தமாக 67 மண்டையோட்டு தொகுதிகள் ஆழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. மிகுதி தொடர்ந்து அகழ்ந்தெடுப்பு நடவடிக்கை நடைபெற இருக்கின்றது. ஒரு காப்பு வடிவிலான ஒரு சான்று பொருள் உடைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அது முழுமையாக தொல்பொருள் திணைக்கள பேராசிரியர் என்ற அறிக்கையின் மூலம்தான் அது தெளிவான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மகிழ்ச்சியான குடும்பத்திற்கான நேர்முக சிந்தனையை உருவாக்குதல் தொடர்பான பயிற்சி பட்டறை இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. மகிழ்ச்சியான குடும்பத்திற்கான நேர்முக சிந்தனையை உருவாக்குதல் மற்றும் தகவல் தொடர்பு மூலம் பாலியல் மற்றும் பாலின அடிப்படையிலான மீறலை தடுத்தல் தொடர்பான பயிற்சி பட்டறை இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட செயலக பயிற்சி நிலையத்தில் இன்று காலை 9 மணிக்கு மாவட்ட பெண்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர் உதயனி தலைமையில் இடம்பெற்ற செயலமர்வில் கிளிநொச்சி மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் இ நலாயினி மற்றும் உதவி அரசாங்க அதிபர் சத்ய ஜீவிதா ஆகியோர் பங்கேற்றனர். கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களை உள்ளடக்கியதாக மகளிர் விவகார அமைச்சு மற்றும் சுகாதார அமைச்சு ஆகியன இணைந்து பயிற்சி பட்டறையை நடத்தின. இதன் வளவாளராக சுகாதார மேம்பாட்டு பணியகத்தை சேர்ந்த காமினி சமரவிக்ரம பங்கேற்றார். GNDP நிறுவனத்தின் நிதி அனுசரணையில் இடம்பெற்ற செயலமர்வில் சுகாதார கல்வி உத்தியோகத்தர், மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகங்களின் சிறுவர் பெண்கள் பிரிவுகளின் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், உளவுள்ள துணை உத்தியோகத்தர்கள், போலீஸ் நிலையங்களின் சிறுவர் பெண்கள் பிரிவு போலீஸ் உத்தியோகத்தர்கள், குடும்பநல சுகாதார உத்தியோகத்தர்கள் பங்கேற்றனர். சர்வதேச ரீதியில் சாதனை புரிந்த மன்னார் புனித சவேரியார் ஆண்கள் தேசிய பாடசாலை மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். சர்வதேச ரீதியில் சாதனை புரிந்த மன்னார் புனித சவேரியார் ஆண்கள் தேசிய பாடசாலை சாதனையாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வு அதிபர் அருட் சகோதரர் எஸ் சத்யாகு தலைமையில் இன்று இடம்பெற்றது. காலை மன்னார் பேருந்து நிலையத்தில் ஆரம்பமாகிய நிகழ்வில் சாதனையாளர்கள் மாலை அணிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து சாதனையாளர்கள் பாடசாலை வரை ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்நிகழ்வில் இளையோருக்கான ஒலிம்பிக் போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்திய மாணவர்களான ஓ ஜமிசன், பெர்னாண்டோ, பிரைசன், டி டனோமிதன், சி டெடிசன் ஆகியோர் ஜூனியர் ஹெமிஸ்ட்ரி ஒலிம்பியாட் போட்டியில் சர்வதேச ரீதியாக 80 நாடுகளுடன் போட்டியிட்டு 3ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட மாணவன் எஸ் அரோன் டியோரி, தேசிய மட்டத்தில் ஆங்கில போட்டியில் கட்டுரை எழுதுதல் போட்டியில் 3ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட 6ஆம் தர மாணவன் வி திவ்யன் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்வில் விருந்தினர்களாக மன்னார் உதவி மாவட்ட செயலாளர் டிலிசன் ஃபயஸ், மன்னார் வலய கல்வி திணைக்கள உடற்கல்வி ஆசிரியர் ஆலோசகர் ஜேக்கப், மன்னார் மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தர் பிரின்ஸ் லெம்பர்ட், பாடசாலை அபிவிருத்தி சக செயலாளர் வின்சன், மன்னார் மாவட்ட ரோல்வோல் சங்கத்தின் தலைவர் பொறியியலாளர் விமலேஸ்வரன், பாடசாலையின் பிரதி அதிபர் சி அஜித் ருக்ஷன் டலிமா மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேச செயலகத்தில் இன்று இரத்த தான முகாம் இடம்பெற்றது. முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேச செயலக முன்னாள் பிரதேச செயலாளர் அமரர் நந்தகுமார் நினைவாக இன்று பிரதேச செயலகத்தில் இரத்த தான முகாம் இடம்பெற்றது. துணுக்காய் பிரதேச செயலாளராக பணியாற்றிய நந்தகுமார் தனது கடமை நேரத்தின் போது 29 ஜூன் 2008 அன்று உயிரிழந்தார்.
துணுக்காய் அம்பலப்பெருமாள்குளம் தெற்குங்காடு பகுதியில் பணி நிமித்தம் சென்று வரும்போது இராணுவத்தின் கிளைமோர் தாக்குதல் நாகலிங்கம் நந்தகுமார் உயிரிழந்தார். அவரது நினைவு தினத்தை நினைவுகூறும் முகமாக வருடந்தோறும் துணுக்காய் பிரதேச செயலகத்தில் இரத்த தான நிகழ்வு நடத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இந்த வருடமும் இரத்த தான நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது. அமரர் நந்தகுமாரின் துணைவியார் நந்தகுமாரின் திருவுருவப்படத்திற்கான மலர் மாலையை அணிவித்தார். அதன் பின்னர் சுடரேற்றி அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன. பிரதேச செயலாளர் ராமதாஸ் ரமேஷ் தலைமையில் இடம்பெற்ற இரத்த தான முகாமில் உதவி பிரதேச செயலாளர் ஸ்ரீ ஜெயராம், நித்யா மற்றும் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், திணைக்களங்களின் உத்தியோகத்தர்கள், பிரதேச இளைஞர்கள் பங்கேற்று இரத்த தானம் வழங்கியுள்ளனர். வவுனியா செட்டிக்குளத்தில் ஆயுதங்கள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பில் கைது செய்யப்பட்ட நபர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் வவுனியா செட்டிக்குளத்தில் ஆயுதங்கள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். திங்கட்கிழமை கொழும்பில் ஆயுதத்துடன் கைது செய்யப்பட்ட முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் செட்டிக்குளம், நேரியகுளம் மற்றும் துட்டுவாகை ஆகிய பகுதிகளில் 2 வீடுகளில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது 86 கைக்குண்டுகள், T56 ரக துப்பாக்கிக்கான ரவைகள், கைத்துப்பாக்கிக்கான 3 ரவைகள், 5600 போதை மாத்திரைகள், 10 கிராம் ஐஸ் போதைப் பொருள் என்பன நிலத்தின் கீழ் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டன. இந்த சம்பவம் தொடர்பில் வீட்டு உரிமையாளர் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். ஹேட்டன் பேருந்து திரைப்படத்திலிருந்து டன்பார் பகுதிக்கு செல்லும் பிரதான குறுக்கு வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. ஹேட்டன் பேருந்து திரைப்படத்திலிருந்து டன்பார் பகுதிக்கு செல்லும் பிரதான குறுக்கு வீதி அனர்த்தம் காரணமாக மூடப்பட்டுள்ளதாக ஹேட்டன் போலீசார் தெரிவித்தனர். டன்பார் நகர், டன்பார் விளையாட்டு மைதானம் மற்றும் ஹைலண்ட்ஸ் கல்லூரிக்கு இலகு வழியாக செல்வதற்கு பயன்படுத்துவதற்காக மேற்படி குறுக்கு நடைபாதை காணப்படுகின்றது. தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழையினால் குறித்த நடைபாதையில் பாரிய வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளன. பாதசாரிகளின் பாதுகாப்பு நலன் கருதி நடைபாதையை போலீசார் தற்காலிகமாக மூடியுள்ளனர். எனவே மாற்றுப்பாதையை பயன்படுத்துமாறும் ஹேட்டன் போலீசார் அறிவித்துள்ளனர். பேராதனை பல்கலைக்கழகத்தின் 86வது பட்டமளிப்பு விழா இன்று காலை ஆரம்பமானது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் 86வது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக பீடாதிபதி கலாநிதி லக்ஷ்மண் திசாநாயக்க தலைமையில் பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டு அரங்கில் இன்று காலை ஆரம்பமானது. இன்று மற்றும் நாளை 2 நாட்களுக்காக 4 அமர்வுகளாக பட்டமளிப்பு விழா நடைபெற உள்ளது. இதில் 4450 மாணவர்களுக்கு இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்கள் வழங்கப்படுகின்றன. இவ்விழாவில் பேராதனை பல்கலைக்கழகத்தின் வேந்தர் மற்றும் பேராசிரியர் ஆகியோர் அதிதிகளாக கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கி வருகின்றனர். பட்டப்படிப்புகள் மற்றும் சிறப்பு பாடப்பிரிவுகளில் சிறப்பான செயற்திறனை வெளிப்படுத்திய 101 மாணவர்களுக்கு தங்கப் பதக்கங்களும் 103 மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட உள்ளன. திருகோணமலை சுமேதங்கபுரத்தில் யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். திருகோணமலை சேர்நூர போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சுமேதங்கபுர பகுதியில் யானை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இச்சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் மூதூர் மல்லிகைத்தீவை சேர்ந்த 4 பிள்ளைகளின் தந்தையான தம்பிராசா வர்ணகுணரட்னம் என்பவர் உயிரிழந்துள்ளதுடன் தோப்பூர் நாராயணபுரத்தை சேர்ந்த யோகராசா என்பவர் படுகாயமடைந்துள்ளார். சேர்நூர போலீஸ் பிரிவில் உள்ள மாங்குளம் பகுதியில் மீன்பிடியில் ஈடுபட்டுவிட்டு தங்களுடைய வீட்டுக்கு திரும்புகையிலேயே இவர்களை யானை தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவரின் சடலம் சேருவல வைத்தியசாலையில் வைக்கப்பட்டு மூதூர் நீதிமன்ற நீதிபதி திருமதி தஸ்னி பௌசான் காலை சடலத்தை பார்வையிட்டதுடன் உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் திருகோணமலை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் படுகாயமடைந்தவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக மூதூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளை சேர்நூர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
தேசபந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கு நாடாளுமன்ற பெரும்பான்மை அவசியம் என சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான தீர்மானம் நாடாளுமன்ற பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட வேண்டும் என சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் கூடியது. இதன்போது சபாநாயகரின் அறிவுறுத்தலிலேயே இதனை தெரிவித்துள்ளார். පොලිස්පති TMW දේශබන්දු තෙන්නකෝන් මහතා විසින් සිදු කරන ලදැයි චෝදිත විසමාචා போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை பதவியிலிருந்து நீக்க தேவையான நடைமுறையை நாடாளுமன்ற நிகழ்ச்சி நிரலில் உள்வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் 5 நாட்களுக்கு ஒழுங்கு புத்தகத்தில் உள்வாங்கப்பட வேண்டும். அதேபோன்று நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை அவரது பதவியிலிருந்து நீக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தை நாடாளுமன்றம் எப்போது மேற்கொள்ள வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுக்க வேண்டும். போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான தீர்மானம் வருகை தராத நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கணக்கிட்டு தெளிவான பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட வேண்டும். அதனூடாக அவர் சட்டத்திற்கு அமைய பதவியிலிருந்து நீக்கப்படுவார். அதன் பின்னர் இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதிக்கு அறிவிக்கப்படும். අප්‍රමාදව දූරෙන් ඉවත් කිරීම සඳහා ගරු ජනාධිපතිවරයා දැනුවත් කරනු ලැබේ. வாகன இறக்குமதியை மட்டுப்படுத்த தீர்மானிக்கவில்லை என மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதியை மட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கமோ அல்லது மத்திய வங்கியோ எந்த தீர்மானத்தையும் எடுக்கவில்லை என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அத்துடன் இலங்கையில் பொருளாதாரம் முதல் காலாண்டில் பதிவானதைப் போன்று 2வது காலாண்டிலும் அதே வீதத்தில் வளர்ச்சியடையும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 4.8% பதிவாகியிருந்தமையை அவர் நினைவு கூர்ந்தார். வடக்கு மாகாணத்தில் உள்ள காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் காணிகள் குறித்த பிரச்சினைகளுக்கு இன்று தீர்வுகள் எட்டப்பட்டன. வடக்கு மாகாணத்தில் உள்ள காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் காணிகள் குறித்த பிரச்சினைகளுக்கு இன்று ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் தீர்வுகள் எட்டப்பட்டன. வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகனின் அழைப்பின் பேரில் வருகை தந்த காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் தலைவர் RK நிஹாலின் பங்கேற்புடன் யாழ்ப்பாணத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் தலைவர் உள்ளிட்ட குழுவினர் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர், வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர், மாவட்ட செயலாளர்கள், காணி பகுதிக்கான மேலதிக மாவட்ட செயலாளர்கள், பிரதேச செயலாளர்கள், தென்னை அபிவிருத்தி சபை உள்ளிட்ட பல்வேறு திணைக்களங்களின் தலைவர்கள் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா ஆகிய 5 மாவட்டங்களிலும் பிரச்சினைகள் தனித்தனியாக ஆராயப்பட்ட தீர்வுகள் காணப்பட்டன. ஏனைய அரசு திணைக்களங்களுடனான காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் காணி தொடர்பான பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணப்பட்டது. பாதுகாப்பு தரப்பினர் வசமுள்ள காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் காணிகள் வனவள திணைக்களம், வன உயிரிகள் திணைக்களம் மற்றும் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் காணிகள் என்பவற்றை ஆளுநர் ஊடாக விடுவிக்க கோருவது என தீர்மானிக்கப்பட்டது. அத்துடன் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவிற்கு சொந்தமான காணிகளில் வசிப்போருக்கான உறுதிப்பத்திரங்கள் அடுத்த மாதம் வழங்கப்படும் என காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்தார். காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவிற்கு சொந்தமான காணிகளிலிருந்து மணல் அகழ்வுக்கான அனுமதி ஒருபோதும் வழங்கப்பட மாட்டாது எனவும், காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் காணியை குத்தகைக்கு பெற்றுள்ள வேறு திணைக்களங்களும் அதனை முன்னெடுப்பதற்கான அனுமதி வழங்கப்பட மாட்டாது எனவும் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டார். மன்னார் மாவட்டத்திலேயே அதிகளவான சிக்கல்கள் அவதானிக்கப்பட்டதுடன் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவிற்கு சொந்தமான 90 ஏக்கர் காணியை தனியொரு நபர் மன்னாரில் பயன்படுத்துவது குறித்து கலந்துரையாடலில் வெளிப்படுத்தப்பட்டது. இது தொடர்பில் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் சட்டப்பிரிவு ஊடாக அணுகுவதாக ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்தார். ஆரோக்கியமான உணவு எமது உரிமை எனும் துணைப்பொருளில் கிளிநொச்சியில் கண்காட்சி இடம்பெற்றது. போசனை மாதத்தை முன்னிட்டு ஆரோக்கியமான உணவு எமது உரிமை எனும் துணைப்பொருளில் கிளிநொச்சியில் கண்காட்சி இடம்பெற்றது. கண்டாவளை பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவின் ஏற்பாட்டில் இன்று பரந்தன் பொதுநோக்கு மண்டபத்தில் விழிப்புணர்வு கண்காட்சி நடத்தப்பட்டது. கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களின் பங்களிப்புடன் கண்காட்சி முன்னெடுக்கப்பட்டது. இதில் பொது சுகாதார பரிசோதகர்கள், குடும்ப நல உத்தியோகத்தர்கள் என பலர் பங்கேற்றனர். முல்லைத்தீவு ஒட்டசுட்டான் சுகாதார பிரிவில் உள்ள உணவகங்கள் மற்றும் பல்பொருள் வணிகங்களில் இன்று பொது சுகாதார பரிசோதகர்களால் திடீர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது.
முல்லைத்தீவு ஓட்டோசுட்டான் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்குட்பட்ட மாங்குளம் பொது சுகாதார பிரிவில் உள்ள உணவகங்கள் மற்றும் பல்பொருள் வணிகங்களில் இன்று பொது சுகாதார பரிசோதகர்களால் திடீர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. மாங்குளம் பொது சுகாதார பிரிவில் உள்ள கரிப்பட்ட முறிப்பு ஒலுமடு பகுதிகளில் உள்ள உணவகங்கள் மற்றும் பல்பொருள் வணிகங்களில் திடீர் பரிசோதனை இடம்பெற்றது. இதன்போது மனித நுகர்விற்கு பொருத்தமற்ற உணவுப் பொருட்கள் அடையாளம் காணப்பட்டு அளிக்கப்பட்டதுடன் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மாங்குளம் பொது சுகாதார பரிசோதகர் நசிருதன் தலைமையில் ஒட்டுசுட்டான் பொது சுகாதார பரிசோதகர் டிலக்சன் மற்றும் முத்தையன்கட்டு பொது சுகாதார பரிசோதகர் லோஜிதன் ஆகியோர் சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர். தலவாக்கலை பாரதி மகா வித்தியாலயத்தில் வணிக சந்தை இடம்பெற்றது. தலவாக்கலை பாரதி மகா வித்தியாலயத்தின் வணிக ஒன்றியம் நடாத்திய வணிக சந்தை நேற்றைய தினம் பாடசாலையின் உயர்தர பிரிவு மண்டபத்தில் அதிபர் என் விஜயகுமாரன் தலைமையில் இடம்பெற்றது. புத்தக சாலை ஒன்றை பாடசாலையில் ஆரம்பிப்பதற்கு தேவையான நிதியினை திரட்டும் முகமாக இந்த வணிக சந்தை ஏற்பாடு செய்யப்பட்டது. தரம் 10 முதல் உயர்தரம் வரை வணிக பாடத்தை கற்கும் மாணவர்கள் தமது பொருட்களை சந்தைப்படுத்தி சிறப்பித்தனர். இதன்போது பாடசாலையின் ஆசிரியர்களும் மாணவர்களும் பொருட்களை கொள்வனவு செய்வதில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தோட்ட நிறுவனங்களுடன் அரசாங்கம் உடன்படிக்கை வைத்துள்ளதா என்று சந்தேகம் நிலவுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வே ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தோட்ட தொழிலாளர்களின் வேதனத்தை அதிகரிக்க மறுக்கும் அரசாங்கம் பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் உடன்பாடு எதனையும் வைத்துள்ளதா என்று சந்தேகம் நிலவுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வே ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தோட்ட தொழிலாளர்களுக்கும் 1700 ரூபா கட்டாயம் சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் அதை நிராகரித்தார்கள். அனில் ஜெயசிங் அமைச்சர் அவர்கள் நேற்று அந்த யோசனையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நிராகரித்தார்கள். இதன் மூலம் என்ன தெரிகின்றது என்றால், தோட்ட தொழிலாளர்களுக்கு அங்கு சொல்லுகின்ற ஒரு விஷயம், இங்கு பாராளுமன்றத்தில் அதை நிறைவேற்றுவதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் அது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. வெறுமனே தோட்டத்துக்கு போனால் சொல்கிறாங்க உங்களுக்கு 1700 ரூபா பத்தாது 2000 ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு வரும் பொழுது அந்த சம்பளத்தை எதிர்த்து நேற்று அவர்கள் நிராகரித்தார்கள். ஆகவே இவர்கள் தோட்ட கம்பெனிகளுடன் ஏதாவது உடன்பாடு வைத்திருக்கின்றார்களா அல்லது அந்த கம்பெனிக்கு அடிபடுகின்றார்களா, ஏன் இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு இந்த சம்பளத்தை கொடுக்கக்கூடாது என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஸோ இதைத்தான் நான் உங்களுக்கு இன்று எங்களுடைய மக்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. உங்களை இப்பொழுது இந்த என்பிபி கட்சி ஏமாற்றி வருகின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தொடர்ந்து பொருட்களின் விலை அதிகரித்து வருகின்றது, சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை, 1300 தான் கொடுக்கப்படுகின்றது. ஆகவே இதன் மூலம் மக்கள் இன்று பல்வேறு துன்ப துயரங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு பொருட்களின் விலை கூடி இருக்கின்றது. ஆகவே இதை இந்த அரசாங்கம் செய்கின்ற ஏமாற்று வித்தை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இலங்கை இந்திய கப்பல் சபை ஊடாக 17,000 பேர் பயணம் செய்துள்ளனர். இலங்கை மற்றும் இந்தியா இடையிலான பயணிகள் கப்பல் சபை ஊடாக இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 17,000 பேர் இரு நாடுகளுக்கும் இடையில் போக்குவரத்து நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக போக்குவரத்து பிரதியமைச்சர் ஜனித ருவன் கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். 2 நாடுகளுக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 14ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் தற்போது 2 கப்பல்கள் சேவையில் ஈடுபடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இறங்குதுறை தொடர்பான பிரச்சினைக்கு இந்தியா உதவ தயாராக உள்ளதாகவும் போக்குவரத்து பிரதியமைச்சர் ஜனித ருவன் கொடித்துவக்கு தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவன மோசடிகள் தொடர்பில் ஆராய விசேட விசாரணை குழுவை ஜனாதிபதி நியமித்துள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் லிமிடெட் மற்றும் வரையறுக்கப்பட்ட விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனங்களில் நடந்த மோசடி, ஊழல் மற்றும் முறைகேடுகளை விசாரிக்க ஜனாதிபதி விசேட விசாரணை குழுவை நியமித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் விசேட விசாரணை குழு நியமிக்கப்பட்டது. இதன்போது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் லிமிடெட் நிறுவனம் மற்றும் வரையறுக்கப்பட்ட விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் என்பவற்றில் நடந்த முறைகேடுகள் குறித்து முறையான விசாரணைகள் நடைபெறாததால் இந்த நிறுவனங்கள் பாரியளவில் செயலிழந்து விட்டதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டினார். இந்த சம்பவங்கள் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட அனைத்து விடயங்களையும் ஆராய்ந்து துரிதமாக விசாரணையை நடத்தவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க தேவையான வழிகாட்டுதல்கள் அடங்கிய அறிக்கை ஒன்றை அவர் குழுவுக்கு சமர்ப்பித்துள்ளார்.
இந்த விசேட விசாரணை குழுவிற்கான நியமன கடிதங்கள் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவால் ஜனாதிபதி அலுவலகத்தின் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் உறுப்பினர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய தேர் திருவிழா இன்று இடம்பெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய தேர் திருவிழா இன்று இடம்பெற்றது. காலையில் இடம்பெற்ற பூஜைகளைத் தொடர்ந்து 5 சுவாமிகள் தேரில் எழுந்தருளினர். ஆறுமுக பெருமான், பின்னேவர பரிவார தெய்வங்கள் தேரில் ஆரோகணித்தனர். பல்லாயிரம் பக்தர்கள் கூடி வடம் பிடித்ததைத் தொடர்ந்து பிரதிஷ்டை காவடிகள் என்பனவும் இடம்பெற்றன. மாணவர் தூதுவர் தேசிய நிகழ்ச்சி திட்ட கலந்துரையாடல் இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை கல்வி அமைச்சுடன் இணைந்து மாணவர் தூதுவர் தேசிய நிகழ்ச்சி திட்டத்தை முன்னெடுத்து வரும் நிலையில் மாணவர் தூதுவர் தேசிய நிகழ்ச்சி திட்ட கலந்துரையாடல் இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. சிரேஷ்ட மாணவ தலைவர்களின் சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான கிளிநொச்சி மாவட்ட மட்ட கலந்துரையாடல் இன்று காலை 9 மணியளவில் கிளிநொச்சி மாவட்ட செயலக திறன்விருத்தி பயிற்சி மண்டபத்தில் இடம்பெற்றது. பயிற்சி பட்டறையின் ஆரம்ப நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் இ நலாயினி மற்றும் உதவி அரசாங்க அதிபர் ஹ சத்யஜீவித ஆகியோர் பங்கேற்றனர். இதன் வளவாளராக யாழ்ப்பாணம் சங்கானை பிரதேச செயலக சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர் சூரவிராஜ் பங்கேற்றார். கிளிநொச்சி மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட 13 பாடசாலைகளின் மாணவ தலைவர்கள், சிரேஷ்ட மாணவ தலைவர்கள், பாடசாலை பொறுப்பாசிரியர்கள், செயற்திட்டத்தில் தொண்டர்களாக பணியாற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் பயிற்சி பட்டறையில் பங்கேற்றனர். இவ்வாறு பயிற்சியை பெறும் குழுவினர் பாடசாலை மட்ட செயற்திட்டத்தை முன்னெடுத்து செல்ல உள்ளனர். வடமாகாண விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை போட்டியில் வவுனியா ஆண்கள் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. 2025ஆம் ஆண்டுக்கான வடமாகாண விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை போட்டியில் வவுனியா ஆண்கள் அணி சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வடமாகாண குத்துச்சண்டை போட்டி முல்லைத்தீவு வித்யானந்தா கல்லூரியில் இடம்பெற்றது. இதில் வவுனியா மாவட்ட ஆண்கள் அணியினர் 7 தங்கப் பதக்கங்களையும் 2 வெள்ளிப் பதக்கங்களையும் 3 வெண்கலப் பதக்கங்களையும் பெற்று வடமாகாணத்தில் முதலிடத்தினை பெற்றுள்ளனர். இதேவேளை வவுனியா மாவட்டம் சார்பாக பங்கு பெற்றிய பெண்கள் அணியினர் 5 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை பெற்று 3ஆம் இடத்தை பெற்றுள்ளனர். வவுனியா மாவட்ட குத்துச்சண்டை பயிற்றுவிப்பாளர் நிக்சன் ரூபராஜ் வழிநடத்தலில் களமிறங்கிய இவ்விரு அணிகளும் பெரும் சவால்களுக்கு மத்தியில் போட்டியில் வெற்றி பெற்று வவுனியா மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி உறுப்பினர்களுக்கு தகவல் பதிவு புத்தகம் வழங்கும் நிகழ்வு சௌமிய பவனில் இடம்பெற்றது. 2025ஆம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மாவட்ட ரீதியில் போட்டியிட்டு தெரிவாகியிருந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உறுப்பினர்களுடனான கலந்துரையாடலும் தகவல் பதிவு புத்தகம் வழங்கும் நிகழ்வும் நேற்று கட்சியின் தலைமையகமான சௌமிய பவனில் இடம்பெற்றது. இதன்போது கட்சியுடன் இணைந்து கொள்கைகளுக்கு அமைவாக எதிர்காலத்தில் செயற்பட வேண்டிய நெறிமுறைகள் தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டதுடன் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கான புதிய சில நடைமுறைகள் தொடர்பாகவும் தெளிவுபடுத்தப்பட்டது. மலையக வரலாற்றில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எதிர்நோக்கிய சவால்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் பொதுமக்களுக்கான சேவைகளை முன்னெடுக்கும் போது மேற்கொள்ள வேண்டிய விடயங்கள், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களும் தமது சபைகளில் மேற்கொள்ளும் செயற்பாடுகள் தொடர்பாகவும் தமது வட்டாரத்தில் மக்களுடன் இணைந்து பணியாற்றுவதன் ஊடாக எவ்வாறு செயற்படுகின்றார்கள் போன்ற தகவல்களை பதிவு செய்து கட்சியின் உயர்பீடத்திற்கு சமர்ப்பிப்பதற்கான தகவல் பதிவு புத்தகம் வழங்கி வைக்கப்பட்டது. இதேவேளை உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களால் சமர்ப்பிக்கப்படும் பதிவு புத்தகத்தினை பரிசீலனை மேற்கொள்வதற்கான விசேட குழு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. தங்களது கடமைகளில் தவறிழைக்கும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒழுக்காற்று நடவடிக்கைகள் தொடர்பாகவும் தெளிவுபடுத்தப்பட்டது. இக்கலந்துரையாடலின் போது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான், கட்சியின் தலைவர் செந்தில் தொண்டமான், நிதிச் செயலாளரும் தவிசாளருமான மருதவாடி ராமேஸ்வரன், கட்சியின் முக்கியஸ்தர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 10 மாதங்கள் கடந்துள்ள போதிலும் தேர்தல் மேடைகளில் வழங்கிய வாக்குறுதிகள் எவையும் நிறைவேற்றப்படவில்லை என விவிதுர ஹல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். தேர்தல் மேடைகளில் அரசாங்கம் கூறிய ஒவ்வொரு வாக்குறுதிகளும் அதீதமான பொய்களாக மாறியுள்ளதாக விவிதுர ஹல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். මේ ආණ්ඩුව පත්තුනේ අවුරුදු 5කට අවුරුදු 5ක් කියන්නේ මාසවලින් නම් මාස 60ක්
හරියටම අදට ආණ්ඩුව පත් වෙලා මාස 10යි. அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 10 மாதங்கள் கடந்துள்ளன. தேர்தலில் சொன்ன வார்த்தைகள் பொய்களாக இருந்தாலும் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்ட விடயங்கள் பொய்களாக மாற முடியாது. அரசாங்கம் 1329 வாக்குறுதிகளை வழங்கியுள்ளது. அவற்றில் எந்தவொரு வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. அதே நேரம் வரி குறைக்கப்படும் என்ற உறுதிமொழியையும் அரசாங்கம் வழங்கியது. அத்துடன் வாழ்க்கை செலவு குறைக்கப்பட்டு வருமானம் உயர்த்தப்படும் என உறுதியளித்தது. எனினும் அரசாங்கம் முட்டை விலையை மாத்திரமே குறைத்துள்ளது. முட்டை விலை குறைப்பை மாத்திரம் வைத்துக்கொண்டு அழகான வாழ்க்கையை நடாத்தி செல்ல முடியாது. මේ ආණ්ඩුව මැතිවරණ වේදිකාවේ කියූ කතා දැන් පච වෙලා ඉවරයි. முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தாக்கல் செய்துள்ள மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தன்னை கைது செய்ய தயாராகி வருவதால் அவ்வாறு தான் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் தனக்கு முன்பிணை அளிக்க கோரி முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தாக்கல் செய்துள்ள மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி இந்திகா காலிங்கு இதற்கான உத்தரவை பிறப்பித்ததுடன் இந்த மனு எதிர்வரும் 30ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டத்தை கொரிய நிறுவனத்திற்கு வழங்கியதன் மூலம் அரசாங்கத்திற்கு 200 மில்லியன் ரூபாவிற்கு மேல் இழப்பு ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக தான் கைது செய்யப்படும் அபாயம் உள்ளதாக கூறி முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் முன்பிணை மனு ஒன்றை தாக்கல் செய்தார். எனினும் அக்கோரிக்கையை கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் கடந்த 18ஆம் தேதி நிராகரித்தது. இதற்கான உத்தரவை கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி ஜெயத்துக பிறப்பித்தார். இதற்கமைய இந்த மனு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி இந்திகா காலிங்க முன்னிலையில் நேற்று அளிக்கப்பட்டது. மனுதாரர் ஏற்கனவே தான் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் தனக்கு முன்பிணை அளிக்க கோரி கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றில் மனு ஒன்றை தாக்கல் செய்ததுடன் அது நிராகரிக்கப்பட்டுள்ளது. எனினும் அந்த தீர்ப்பின் பிரதியை மனுதாரர் நீதிமன்றில் சமர்ப்பிக்க தவறியமையால் இந்த மனு மீதான உத்தரவு ஒன்றை தம்மால் பிறப்பிக்க முடியாது என கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி குறிப்பிட்டார். எனவே இந்த முன்பிணை கோரிக்கை மனுவின் தீர்ப்பு அடங்கிய பிரதியை மன்றில் சமர்ப்பித்து ஆராய்ந்ததன் பின்னர் உத்தரவு ஒன்றை பிறப்பிப்பதாக நீதிபதி முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன சார்பில் மன்றில் ஆஜரான சட்டத்திறனிகளிடம் குறிப்பிட்டார். இதற்கமைய இந்த மனு எதிர்வரும் 30ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் சிறப்பு கற்கை மாணவர்களுக்கான கள ஆய்வு பயிற்சி யாழ்ப்பாணம் கோட்டையில் இடம்பெற்றது. 135வது தொல்லியல் தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் சிறப்பு கற்கை மாணவர்களுக்கான கள ஆய்வு பயிற்சி யாழ்ப்பாணம் கோட்டையில் முன்னெடுக்கப்பட்டது. அத்துடன் பாடசாலை மாணவர்களுக்கான மரபுரிமை சார் விழிப்புணர்வு செயற்பாடு கடந்த 18ஆம் தேதி இடம்பெற்றது. இதில் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியை சேர்ந்த 50 மாணவர்கள் பங்கேற்றனர். அந்த வகையில் 135வது தொல்லியல் தினத்தின் இறுதி நிகழ்வு இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட முன்வழி ஆசிரியர்களுக்கான சுற்றாடல் தொடர்பான செயலமர்வு இன்று இடம்பெற்றது. மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் வடமாகாண அலுவலகத்தின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி மாவட்ட முன்வழி ஆசிரியர்களுக்கான சுற்றாடல் தொடர்பான செயலமர்வு இன்று இடம்பெற்றது. மாவட்ட திறன் விருத்தி நிலையத்தின் செயலமர்வு இடம்பெற்றது. செயலமர்வில் முன்வழி வடமாகாண வலயக்கல்வி அலுவலக உதவி கல்வி பணிப்பாளர் போ விஜயநாதன், தெற்கு வலயக்கல்வி அலுவலக உதவி கல்வி பணிப்பாளர் க யுவராசா, மாவட்ட முன்பிள்ளை பருவம் அபிவிருத்தி உத்தியோகத்தர் க ஜென்சி, வடமாகாண மத்திய சுற்றாடல் அதிகார சபை உதவி பணிப்பாளர் ப துவாரகன், வடமாகாண மத்திய சுற்றாடல் அதிகார சபை சிரேஷ்ட உத்தியோகத்தர் கோ சிவேந்திரம் மற்றும் முன்வழி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். பாதுகாப்பான நாடுகளின் பட்டியலில் இலங்கை 59வது இடத்தில் உள்ளது. 2025ஆம் ஆண்டில் உலகின் பாதுகாப்பான நாடாக அந்தோரா பெயரிடப்பட்டுள்ளது. நமீபியா பாதுகாப்பு குறியீட்டின்படி குறித்த நாடு தெரிவு செய்யப்பட்டுள்ளது. கட்டார், ஐக்கிய அரபு ராச்சியம், ஓமான் ஆகிய 3 நாடுகள் உலகின் மிக குறைந்த குற்ற விகிதம் மற்றும் வலுவான பாதுகாப்பு உட்கட்டமைப்புகளை கொண்ட முதல் 5 நாடுகளில் இடம் பிடித்துள்ளன. இந்த பட்டியலில் இலங்கை 59வது இடத்திலும் இறுதி இடத்தில் வெனிசுலாவும் உள்ளன. மோசமான பாதுகாப்பு கொண்ட நாடுகள் பட்டியலில் வெனிசுலா, பப்புவா நியூகினியா, ஹைத்தி, ஆப்கானிஸ்தான், தென்னாப்பிரிக்கா, கொண்ட்ராஸ், டிரினிடாட் அண்ட் டொபாகோ, சிரியா, ஜமேக்கா, பெரு ஆகிய நாடுகள் முதல் 10 இடங்களில் உள்ளன.
அஸ்வஸ்ம முதல்கட்ட நிவாரணத்திற்கு தகுதி பெற்ற பயனாளிகளின் ஜூலை மாத கொடுப்பனவு நாளை வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்வஸ்ம முதல்கட்ட நிவாரணத்திற்கு தகுதி பெற்ற பயனாளிகளின் ஜூலை மாதத்திற்கான உதவித்தொகை நாளை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. இதன்படி அஸ்வஸ்ம முதல்கட்ட பயனாளிகளில் 14,24,548 பயனாளி குடும்பங்களுக்கு 11,296 மில்லியன் ரூபாய் உதவித்தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பயனாளிகள் நாளை முதல் அவர்களின் வங்கிக் கணக்குகளிலிருந்து உதவித்தொகைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. சகோதரத்துவ தினத்தை முன்னிட்டு சோசலிச இளைஞர் சங்கத்தினர் யாழ்ப்பாணம் வருகை தந்துள்ளனர். சகோதரத்துவ தினத்தை முன்னிட்டு சோசலிச இளைஞர் சங்கத்தினர் யாழ்த்தவி புகையிரதத்தில் யாழ்ப்பாணம் வருகை தந்துள்ளனர். கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திலிருந்து இன்று காலை பயணத்தை ஆரம்பித்து மதியம் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தனர். குறித்த பயணத்தில் குருநாகல் மற்றும் அனுராதபுரம் புகையிரத நிலையத்தில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. யாழ்ப்பாணம் வந்த குழுவினர் புகையிரத நிலைய நூலகத்திற்கு ஒரு தொகுதி நூல்களை வழங்கி வைத்த பின்னர் மரக்கன்றும் நாட்டி வைக்கப்பட்டது. இதில் கடற்தொழில் அமைச்சர் இ சந்திரசேகர், இளைஞர் விவகார பிரதியமைச்சர் இரங்க குணசேகர, நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் உள்ளிட்டோரும் வருகை தந்தனர். இதன் பின்னர் ரிம்மர் மண்டபத்தில் கலாச்சார நிகழ்வுகள் இடம்பெற்றன. வெளிமடை செல்மியாபுர பகுதியில் பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் வீடொன்று சேதமடைந்துள்ளது. வெளிமடை பிரதேச செயலக பிரிவில் நேற்றிரவு வீசிய பலத்த காற்றினால் செல்மியாபுர பகுதியில் பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது. இச்சம்பவத்தினால் குறித்த பகுதியில் உள்ள வீடொன்று முற்றாக சேதமடைந்துள்ளது. செல்மியாபுர பகுதியில் வீதிகளும் வெள்ளத்தில் மூழ்கின. அத்துடன் மின்கம்பங்கள் சேதமடைந்தன. மலையகத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் காற்றுடன் கூடிய மழையினால் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மாரவில மெதனாத்தாண்டியா பகுதியில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். மாரவில போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மெதத்தாண்டியா பகுதியில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 30 வயதான பெண்ணொருவர் பலியாகினார். குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 10 வயது சிறுவன் ஒருவன் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த 2 பேர் குறித்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். குறித்த பெண் முச்சக்கர வண்டியில் பிரவேசித்துக் கொண்டிருந்த போது இந்த அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்துள்ளார். துப்பாக்கிதாரிகளை கைது செய்வதற்கான விசாரணைகளை மாரவில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 280 ரூபாய்க்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். Marina Square, Uptown, Colombo.